கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad that meeting you today. இந்த 7 நிமிட ஊழியத்தின் நோக்கம் This 7 minutes ministry is for நாம் தேவனுக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும். we should get developed in God. கர்த்தருக்குள் நாம் உருவாக்கப்பட்டு We should get developed in the Lord. கர்த்தருக்குள் மற்றவர்களை உருவாக்க வேண்டும். We should develop others in Christ. அதுதான் சீஷத்துவம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். That is what discipleship. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, இந்த வேத காரியங்களை தனிப்பட்ட முறையில் நாம் தெளிவாய் அறிந்து we should understand God's scriptures in a personal way. அனுபவிக்க We should experience it. ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should surrender that for deeply in our life. அதுதான் தேவனுடைய நோக்கம். That is God's purpose. அதுதான் தேவனுடைய அழைப்பு. That is the calling of God. அதற்காக தான் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். That is the reason God has made a covenant with us. இந்த உலகத்தில் மேலோட்டமாய் வாழ்வதற்காக தேவன் உடன்படிக்கை செய்யவில்லை. We are not called to live a life like others. ஏதோ ஒரு கடமைக்கான கிறிஸ்துவாய் வாழ்வதற்காக தேவன் உடன்படிக்கை செய்யவில்லை. It's not like a normal Christian people. God has called us this life. தேவன் தன் மனதிலே தீர்மானத்தோடு கூட நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். God with a purpose in his heart made a covenant with us. அவர் தீர்மானத்திலிருந்து மாறவே மாற மாட்டார். He will never change from his purpose. நாம் ஒருவேளை மாறினால் Even though we may change, தேவன் அதை விட்டு விடுவார். God will leave that. தேவன் யாரையும் வலுக்கட்டாயம் செய்கிறவர் அல்ல. God will never force anyone in our life. ஆனால் நாம் யார் என்பதை குறித்து வேதம் விளக்கமாய் சொல்லியிருக்கிறது. But the Bible has mentioned very clearly about who we are. அந்த வெளிப்பாடை நாம் அறிந்து கொண்டால், When we know that revelation, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் whatever we face, தேவ சித்தத்தை செய்ய நாம் ஒப்புக் கொடுக்க முடியும். we can able to surrender our life to do the will இந்த of வேளையிலும் God. கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's ஏசாயா word. புத்தகம் 35 அதிகாரம் 4 வசனம். Isaiah chapter 35 verse 4. மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் என்று அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். Say to those who are full of fear, be strong and take heart. See, your God will give punishment. The reward of God will come. He himself will come to be your savior. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். And it is also said, he himself will come and be your savior. தேவன் மனிதனை தேடி வருகிறவராய் இருக்கிறார். God is the one who searches man. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை இது. This is word has been mentioned in the Old Testament. அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். When Jesus Christ came into this earth, வந்து உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அந்த ஜீவனை கொடுத்தார். he came into this world and gave his life for many. ஜீவனை கொடுத்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். On the third day he rose up again from the dead. இன்றைக்கு உலகத்துக்கு அவர் ரட்சகராய் இருக்கிறார். Today he is the savior of this entire world. அதைத்தான் இந்த வார்த்தையில் பார்க்க முடிகிறது. This is what has been mentioned in this அவர் வந்து scriptures. உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். He himself will come and be your savior. அன்றைக்கு சொன்னார்கள், On those days it is said. இன்றைக்கு நடந்தது, Today it has happened. இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும். Today we should say. யாரை பார்த்து சொல்ல வேண்டும்? To whom we should say. மனம் பதறுகளை பார்த்து, And it says, say to those who are full of fear. நீங்கள் பயப்படாதீர்கள் சொல்ல வேண்டும். To say to them, do not get fear. இன்றைக்கு உலகத்தில் பயம் சூழ்ந்திருக்கிறது. Today we can see everywhere fear is filled everywhere. எதிர்கால பயம், They are thinking about future fear, வியாதியின் பயம், a sickness fear, பலவிதமான குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை கண்டு பயம். all the family oriented fear. இந்த பயத்தை எல்லாம் தேவன் போக்க விரும்புகிறார். God wants to remove all this fear from your life. யாரை கொண்டு போக்க விரும்புகிறார்? Through whom he want to do that? அவரை அறிந்து அனுபவிக்கிற மக்கள் மூலமாக Through the people who know him and to அவரை experience him. வெளிப்படுத்த விரும்புகிறார். He want to reveal himself. நாம் மனம் பதறுகிற மக்களை பார்த்து To look at the people who are in fear. பயப்படாதீர்கள் சொல்லும் பொழுது, To say to them, do not get fear. திடன் கொள்ளுங்கள், Get strong. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். And to see your God will give you punishment. The reward of God will come. தேவன் நம் வாழ்க்கையிலே வெளிப்பட விரும்புகிறார். God wants to reveal through us. நாம் தான் அவரை மறைத்து விடுகிறோம். Many times we are the one who are hiding. வருஷங்கள் வீணாய் போகிறது. Years are getting wasted. வெறுமையாய் போகிறது. Getting very low. எந்த பயனுமில்லாமல் போகிறதே. There is no usefulness. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். We are worshipping such a great God. வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவனை ஆராதிக்கிறோமே. We are worshipping a God who created the இத்தனை heavens and பெரிய the earth. தேவனை நம் வாழ்க்கையில் வைத்துக் கொண்டும் We have a great God in us. மனதில் இருக்கிற அத்தனையும் வேதத்தின் மூலமா எழுதி கொடுத்த தேவனை நாம் நம் வாழ்க்கையில வைத்துக் கொண்டும் We have a God who wrote everything which he has in his mind. நம்மால் செயல்பட முடியாதபடிக்கு We can't able to do an முடங்கி action. இருக்கிறோம். We are getting oppressed. ஆனால் தேவனுடைய கரங்கள் குறுகி போவதில்லை. But his hands are not weak. அவருடைய செவிகள் மந்தமாவதும் இல்லை. He will never listen. அவர் இளைப்படைவதும் இல்லை. He will never get tired. அவர் சோர்ந்து போவதும் இல்லை. He will never get weary.
weary. அவர் உறங்குவதும் இல்லை, He will never sleep. அவர் தூங்குவதும் இல்லை. He will never slumber. அதுதான் தேவன். He is God. நமக்கு சோர்வு வரும், We will get tired. நமக்கு இளைப்பு வரும், We will get restlessness. நமக்கு உறக்கம் தூக்கம் எல்லாம் வரும். We have sleep and slumber. ஆனால் தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. But our God is not like நாம் that. தேவனை மனிதர்களைப் போல யோசிக்கிறோம். We are thinking God like a other human. அவர் அப்பேற்பட்டவர் அல்ல. He is not like that. அதனால் So மனம் பதறுகிற மக்களை பார்த்து look at the people who are in fear. பயத்தை போக்கும்படியாக வார்த்தைகளை சொல்லுவோம். Say to them, do not get feared. திடனற்று போயிருக்கிற மக்களை பார்த்து திடப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுவோம். To look at the people who are weak, say to them, you are getting ready to get strong. வேத வார்த்தையெல்லாம் திடப்படுத்துகிறதா இருக்கிறது. All the scriptures are, it is healthy and give us strength. வேத வசனம் எல்லாம் சுகமாக்குகிறதா இருக்கிறது. All the scriptures in the Bible gives a healing to a person. நம்மை தான் பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you and me. செயல்பட ஒப்பு கொடுப்போம். We surrender to for the எதற்கு action. சோர்வு? Why we get tired? அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். The God has called us, He is good. மனம் மாறுகிற மனிதன் அல்ல. He is not a man to get changed. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். Whatever He said, He will accomplish. அதனால் So நாம் திடமடைவோம், we will get strengthened. பிறரை திடப்படுத்துவோம், Will make others strengthen. நாம் தேவனை சுவைப்போம், We'll taste the Lord. பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுப்போம். We'll share to others. அருமையான அனுபவம் அது. That is a great experience. தேவனோடு கூட பழகுற அனுபவம், It is a fellowship with God. சிறப்பான அனுபவம். It is a great experience. அந்த அனுபவத்தில் போகதான் When we walk in that தேவன் experience, விரும்புகிறார். God is happy. நம்ம எப்ப கொடுப்போமா? Surrender yourself. நம்முடைய வாழ்விலே In our life, தேவன் மிக அவசியம். God is very important. தேவன் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. Without God, we can't able to do anything. திடப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் When we get to strengthen, நம்முடைய பணத்தினால் திடப்படுத்த முடியாது, we cannot be getting strength through our money. நம்முடைய பலத்தினால் திடப்படுத்த முடியாது. Not by our own strength. We can தேவனோடு strengthen. இணைந்து When we unite with God, திடனற்ற மனிதனை திடப்படுத்த முடியும். we can able to strengthen the weakened people. குழப்பமான மனிதனை திடப்படுத்த முடியும். In a confused people, we can make him strengthen. கலக்கமான திடப்படுத்த முடியும். The people who are in chaos make us strengthen. வேதனையோடு இருக்கிற மக்களை திடப்படுத்த முடியும். All the people in sorrow, we can able to தேவனோடு strengthen them. இணைவோம். With uniting with God, உடன்படிக்கை செய்திருக்கிற அல்லவா? because He had made His covenant. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நாங்களாக எதையும் செய்யாதபடிக்கு we alone can't do anything, Lord. உங்களோடு இணைந்து கொள்கிறோம். We are uniting with you. நீங்க எங்க வாழ்க்கையில் வெளிப்படுங்க. Reveal yourself in our life. ஆவியானவரே எனக்குள் இருந்து வெளிப்படுங்க. Holy Spirit, reveal yourself to ரீபாலா us. சந்தரதுருபியா. Oh, thank you, Lord, வெளிப்பட விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for revealing through us. எங்களை திடப்படுத்துங்க. Strengthen us, Lord. எங்களால் அநேகரை திடப்படுத்துங்க. Help us to strengthen others. இயேசுவின் நாமத்தில் பிதா. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.